எல்லா புகழும் இறைவனுக்கே. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். முட்டையை உடச்சி ஊற்றி பாஸ்தாவில் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் சேர்த்துட்டாலும் ஓகே தான். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா சூடு வந்ததும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காவை சேர்த்துக்கங்க. பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் இதுக்கு காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 3 தக்காளியை சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா கரையணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே புதினா மல்லியையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்தாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் அதாவது 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். மீதி 1 கப்புக்கு தண்ணி பால் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 2 கப்பு. இதை நல்லா கலந்து விடுங்க. உப்பு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். கொதி வந்ததும் நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம பாஸ்தாவை ஒரு தடவை நல்லா கழுவி விட்டுட்டு வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு பாஸ்தாவுக்கு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. பாருங்கள், ஒரு திக்கான அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால 4 முட்டையை உடச்சிக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பாஸ்தா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. முட்டையும் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் அதை மூடி வச்சு வேக விடணும். இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு தண்ணியும் பாஸ்தாவுமா இருந்தால் சாப்பிட்லான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட சாப்பிட்லாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த தண்ணி தான் உங்களுக்கு கரெக்டான அளவு. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட முட்டை பாஸ்தா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நீங்களும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.